20 செப்டம்பர் 3 2025 இன்றைக்கி காலையில் எழும்பி கல்லூரிக்கு செல்வதற்கு முன்பாக இன்றைக்கி நார்மலான ஒரு புதன்கிழமை என்பதால் வந்து காலையில் ஒர்க் அவுட் போட முடியல. ஏன்னா நேற்று ட்ராவல் பண்ண டயர்டு. ஸோ காலை சாப்பாடாக ஹாஸ்டல் கொடுத்த தோசை, கிச்சடி, ஜப்தா விதை ஊற வைத்த காஃபியையும் குடித்துவிட்டு இன்றைக்கி டிஃபால்ட்டாக டிசிப்ளின் டியூட்டி எனக்கு வந்துவிடும். டிசிப்ளின் டியூட்டியையும் செய்துவிட்டு காலை முழுவதும் காலையின் வேலையில் வந்து என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் கட்டு நிறைய பெண்டிங் ஆகி போச்சு. ஸோ அதை நீங்கள் திருத்தி முடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் திருத்தும் வேலை பணி இருந்தது. மதிய உணவாக ஹாஸ்டலில் வந்து நான்வெஜ்ஜே எப்பவும் போடுறீங்க, ஸோ வெஜ்ஜு ஒரு நாள் சாப்பிட்டு போடுங்க அப்படின்னாங்க. வெஜிடபிள் பிரியாணி, அப்புறம் குருமா, அதுக்கப்புறம் அந்த உருளைக்கிழங்கு பொரியல் மாதிரி வறுத்த மாதிரி இருக்கும். அப்புறம் நேற்று இருந்த வாழைப்பழம் ஒன்றே சாப்பிட்டு முடித்து விட்டு மதியானம் லீவ் இன்ஃபர்மேஷன் நோட் சைன் வாங்குவதற்காக பிரின்ஸிபால் சேம்பருக்கு வந்திருந்தோம். அதன் பிறகு ஈவினிங் ஒரு 3-3:30 கிட்ட இருக்குங்க. எக்ஸாம் ஹால் டியூட்டி பாதி டியூட்டி பார்த்துட்டு மீதி டியூட்டி வந்து நாங்கள் ஸ்வாப் பண்ணிக்குவோம். அப்போ வந்து கேன்டீனில் வந்து டீயும் வடையும் சாப்பிட்டு விட்டு இந்த அஃபிஷியல் டேவை முடித்து விட்டு ஹாஸ்டலுக்கு சென்று விட்டோம். 4:50க்கு காலேஜ் முடியும், 5 மணிக்கு பஸ் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6:30லேருந்து 8 மணி வரைக்கும் ஸ்டடி இருக்கும். ஹாஸ்டல் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஸ்டடி இருக்கும். ஸோ 6:15 ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பசங்க எல்லாத்தையுமே கிளப்பி கொண்டு போயிட்டு ரோவர் இன்ஜினியரிங் காலேஜில் வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு வேறு கிளாஸ் ரூம் அலாட் பண்ணியிருப்பாங்க. அங்கே உட்கார வச்சு அவங்கள ஸ்டடி பார்க்கணும். டீச்சிங் ஸ்டாஃப், ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய டீச்சிங் மற்றும் நான் டீச்சிங் ஸ்டாஃப் இந்த வேலையை நாங்கள் செய்வோம். அதன் பிறகு இன்றைக்கி புதன்கிழமை என்ற காரணத்தினால் நைட்டு சாப்பாடு இட்லி தான். அதனால் வந்து சாப்பிட்டு விட்டு மதியானம் எடுத்து வச்சிருந்த குருமாவை போட்டு சாப்பிட்டு விட்டு இந்த நாளை முடித்து கொண்டு போய் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய். குணாக்கே வீடியோ ரிலீஸ் ஆகிருக்கு. ரிலேட்டட் வீடியோ லிங்க்கில் கொடுக்குறோம், முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். டிவசிகளே, இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் பர்ச்சேஸ் செய்வதற்காக மொபைல் அக்சசரிஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக நம்ம கடைக்கு வந்துருக்கிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பர் கிளாஸ், ஹெட்ஃபோனு, சார்ஜர், டேட்டா கேபிள் மற்றும் இந்த பச்சையாக இருந்துச்சு பார்த்தீங்களா, அது எல்லாமே இஆடியோட ப்ராடக்ட் தாங்க. என்னென்ன நம்மகிட்ட ஹெட்ஃபோன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 ரூபாயிலேருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு 250 ரூபா வரைக்கும் ஹெட்செட் இருக்குது. இந்த பேக்கெட்டாக இருக்கிற ஹெட்செட் எல்லாமே 110 ரூபாங்க. போட்டு ரியல்மி OnePlus உடைய காப்பி. அதுக்கு அந்த ரேட்டுக்கு ஏற்ற குவாலிட்டி இருக்கும், அது ஜெனியூனான குவாலிட்டி இருக்கும். 200 ரூபாய்க்கு எடுத்திங்கன்னா சும்மா கன் மாதிரி இருக்கும். 110 ரூபா ஓகே ஃபைன், நல்ல ஒரு பேஸ் அடிக்கும். ப்ளூடூத் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்தில் வந்து 300 ரூபாயிலேருந்து நமக்கு 1000 ரூபா வரைக்குமே ஹெட்செட் இருக்குது வித் வாரண்டி. சில பேக்கேஜ்லாம் வாரண்டியோட வந்து ட்ரைபாட் ஸ்டாண்டு, மொபைல் அக்சசரிஸ், எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ், பேசிக் அக்சசரிஸ் எல்லாமே கிடைக்கும். காம்போ கொண்டு மாற்றி கொடுப்போம். ப்ளூடூத்தில் அந்த சவுண்ட் பார், ப்ளூடூத் ஸ்பீக்கர், அனைத்து வகையான அக்சசரிஸுமே நம்மகிட்ட கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி அக்சசரிஸ்லாம் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீனில் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.